தமிழ் சாதனையர்களுக்கு வணக்கம். குட் பேட் அக்லி அந்த படத்தோடைய விமர்சனத்தை தான் பார்க்க போறோம். குட் பேட் அக்லி ஆக்சுவலா அஜித் குமாரோடைய ஃபேன்ஸுக்கான ஒரு படம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆதிக் ரவிச்சந்திரன் தீவிரமான அஜித் ரசிகர் அப்படிங்கிறதும் தெரியும் ஒரு விஷயம் தான். ஸோ படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது நிறைய ரெஃபரன்சஸ் இருந்துச்சு. ஸோ படத்துல ரெஃபரன்ஸ் இருக்கலாம், படமே ரெஃபரன்ஸா இருக்கேடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு இது இருந்துச்சு. ஸோ அதே பில்டப்ல தான் படத்துலையும் போய் உட்காந்து பார்த்தோம். படத்தோட கதை என்ன அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னு வச்சுங்களேன், ஒண்ணுமே இருக்காது. வழக்கம் போல அஜித் படத்துல என்ன இருக்கும், யாராவது ஒருத்தவங்களை காப்பாத்துறதுதான் அவருடைய ஒரே நோக்கமா இருக்கும். ஒண்ணு தங்கச்சியை காப்பாத்துவாரு, இல்ல தம்பியை காப்பாத்துவாரு, இல்ல காதலியை காப்பாத்துவாரு, இல்ல பொண்டாட்டியை காப்பாத்துவாரு, இல்ல யாராவது ஒருத்தவங்களை காப்பாத்துறாரு, இல்ல பிள்ளையை காப்பாத்துறாரு. அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒண்ணுமே கிடையாது. பிள்ளையை எப்படி காப்பாத்துறாருன்னா, மத்தவங்க கடத்திட்டு போயிருப்பாங்க, இதுல கடத்திட்டு போகாம ஒரு ட்ரக் கேஸ்ல மாட்டி விட்டுருப்பாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். ஸோ இதை காப்பாத்துறதுக்காக ஒரு எல்லா கேங்ஸ்டரும் தூக்கி போட்ட ஒருத்தவர் திரும்ப அதை எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறாரு. இதுதான் கதை. ஸோ இதுக்குள்ள ஸ்கிரீன் பிளே எல்லாமே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அஜித்தோடைய முக்கியமான படங்கள்லாம் எடுத்தோம்னா சூப்பர் சூப்பர் சீன்ஸ்லாம் நம்ம வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸா வைப்போம் தெரியுமா? அது மாதிரி இந்த படம் முழுசுமே நீங்க ஸ்டேட்டஸ் வைக்கிற அளவுக்கு அம்பட்டு சீன் வச்சிருக்காரு. அதுவுமே குட் பேட் அக்லி படத்தோட சீன்ஸ் கிடையாது. நம்ம பழைய படங்கள் இப்போ வாலி படம் எடுத்துக்கிட்டே வச்சுக்கோங்களேன், வாலி படத்தோட அந்த தீம் நல்லா இருக்கும், சோனா கேரக்டர் நல்லா இருக்கும். அதே மாதிரி கிரீடம் படத்துல அஜித் த்ரிஷாவோட மீட் பண்றது சீன் நல்லா இருக்கும். அதே மாதிரி பில்லா படத்துல அஜித் பிரபுவோட சீன் நல்லா இருக்கும். இந்த மாதிரி ரெஃபரன்ஸுக்கு அதே மாதிரி மங்காத்தா, அட்டகாசம், வில்லன், நீங்க தீனா, நீங்க எந்த படத்தை சொல்லணுமோ எல்லா படத்துல இருக்கிற ரெஃபரன்ஸ் எல்லாத்தையும் நீங்க எடுத்து வச்சு ஒரு படமா ஒண்ணு பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான் இது எல்லாமே எடுத்து வச்சு அதிக ஒரு படம் பண்ணி வச்சிருக்காரு. காது வலிக்குது, இப்படி ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க பைத்தியக்கார மாதிரி. அதாவது ஒரு படத்தை அஜித் ஃபேன்ஸுக்காக நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்றதுக்காக எடுக்கலாம், தப்பு கிடையாது. அதுக்காக முழுக்க முழுக்க நாங்கள் அஜித் ஃபேன்ஸை வச்சு தலைவலிக்கு வச்சு கொண்டாடுறோன்றதுக்காக அஜித் ஃபேனே மோசடிக்கிற மாதிரியா ஒரு படத்தை எடுத்து வைக்கிறது. இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த என்ன பேசணும்னா, இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஜிவின்னு சொன்னாங்க. படம் போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியுது இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஜிவி கிடையாது. ஆக்சுவலா அந்த படத்தோட சவுண்ட் இன்ஜினியரும் அதே மாதிரி இளையராஜா சாரும் தேவா சாரும் தான். ஏன்னா படம் முழுசுமே ஜிவியோட மியூசிக் எங்கடா இருக்கு அப்படின்னு நம்ம தேடுற மாதிரி ஆகி போச்சு. எல்லா இடத்துலயுமே ராஜா சாரோட பாட்டு எல்லாமே இருக்கு. இதுல முக்கியமா ஒரு பாட்டு சொல்லி ஆகணுங்க. நம்ம எல்லாருக்குமே ஒரு ரொம்ப பிடிச்ச பாட்டு எவர்கிரீன் சாங் லிஸ்ட்ல இருக்கிறது ஏஞ்சோடி மஞ்சக்குருவி பாட்டு. இந்த ஏஞ்சோடி மஞ்சக்குருவில அதுவும் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ற இந்த சலாமியாக மாதிரி ஒரு ரோல்லாம் இருக்கு தெரியுமா, ஓஹோ அப்படிங்கிற ஒரு சாங்லாம், அதெல்லாம் இன்னும் எவர்கிரீன் லிஸ்ட்ல இருக்கிற ஒரு பாட்டு. இந்த பாட்டு ஒண்ணு ஹிட். ஒத்தரு வாய்ந்தாரே உணப்பு தட்டுந்தாரேங்கிற பாட்டு ஹிட். ரெண்டையும் அடிச்சு நம்மால் ஒரு பாட்டு போட்டு வச்சுக்காரு பாருங்க, பார்க்க பொருந்தல பாட்டு. இந்த பாட்டை உண்மையிலே சொல்ற ஒரு ஒரு மகா இசை கலைஞர் இசைக்கு ஒரு மிகப்பெரிய அவமானமா இது பண்ற மாதிரி எனக்கு தோணுது. நீங்க வேணா எதுக்கோ ராஜா சார் கேஸ் போடுறாருல, தயவு செய்து இதுக்கு ஒரு கேஸை போடுங்க சார் அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு. அதே மாதிரி அஜித் ஒரு மேனரிசம் அப்படின்னா, இதுக்கு வர வில்லனா வர அர்ஜுன் தாஸ் என்ன, அதாவது ஒரு ஒரு பேலன்ஸ் வெயிட் இருக்கணும் இல்லையா? அந்த பேலன்சிங் ஆஃப் வெயிட் இல்லை அப்படின்னாலே அந்த கதை சப்பையா முடிஞ்சிடும். இவர் ஒரு பெரிய டானு, பெரிய கேங்ஸ்டரு, மும்பைல பெரிய கேங்ஸ்டர், இருக்கிற எல்லா இடத்துலயுமே ஒரு பெரிய கேங்ஸ்டரு. இப்படிப்பட்ட கேங்ஸ்டர் அவர் பையனை மாட்டி விட்டது யாருன்னு தெரியலையா? எவ்வளவு காமெடியா இருக்கு இதெல்லாம். அது பில்டப்புக்கு கொடுக்கலாங்க ஒரு படத்துல. ஏக்கென்னா யாரு தெரியுமா, ஏக்கென்னா எப்படி தெரியுமா, அது இதுன்னு ஒரு பில்டப் கொடுக்கலாம். படம் முழுசு இவரை ஏதோ பில்டப் பண்ணி கொடுத்துட்டா அப்புறம் என்ன உட்காந்து நம்ம போய் படத்தை பார்க்கறது, என்ன அதுல ரசிக்க வேண்டியதா இருக்கு? பொண்டாட்டி 18 வருஷமா பொண்டாட்டி நல்லா இருந்த பொண்டாட்டி இப்படி சொல்லிட்டாங்கன்னு உடனே திரும்ப நீ மறுபடியும் போய் கேங்ஸ்டரா மாறுடா அப்படின்றாங்க. இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. டெக்னிக்கலா இந்த படம் கொஞ்சம் உண்மையிலேயே நல்ல சவுண்டான ஒரு படம். ஏன்னா கேமராமேனை நம்ம குறைய சொல்ல முடியாது, அப்படி ஒரு சூப்பரான ஒரு டெக்னிக்கல் ஒர்க்கு. அதே மாதிரி இந்த சவுண்ட் இன்ஜினியரோடைய ஒர்க்கும் சரி, காஸ்டியூமும் சரி, எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. இதுல பெரிய பிரச்சனை என்னன்னா, ஆதிக் ரவிச்சந்திரனோட அஜித் குமாரோடைய மிகப்பெரிய ரசிகரா இருக்கலாம், ஆனா அவர் ரசிக்கிற மாதிரி எல்லாருமே ரசிக்கணுங்கிற அவசியம் இல்ல. எங்க அஜித் சார் எல்லாருமே படம் பார்க்கணும்னு நினைச்சு படம் எடுங்க. அவங்க வெறும் அஜித் ஃபேன்ஸ்க்கு மட்டும் நாங்க படம் எடுக்கிறோம்னா அவங்களே முகம் சுடிக்கிற மாதிரி எல்லாம் படம் எடுத்து வைக்காதீங்க. இதுதான் பிரச்சனை. ஏங்க, நீங்க பெரிய கேங்ஸ்டரா இருங்க, பெரிய டானா இருங்க, நீங்க உருட்டுங்க, நல்லா இருக்கலாம். அது என்னங்க அந்த உருட்டு நீங்க பாட்ஷாவோட பெருசா பெரிய டானு மாதிரி ஒன்று உருட்டுறீங்க. சரி, இந்த சைனா பக்கம் போனா யங்கன்னு ஒருத்தர் இருக்காரு, டோனி யன்னு சொல்லிட்டு, அவரையே இவர் காப்பாத்திட்டாரு. சரி, அதாவது பரவாயில்ல. யூஎஸ் பக்கம் போனா ஜான்விக் படமே அதுல இருந்து அட்டை போட்டு எடுத்து வச்சிருக்கீங்க. ஜான்விக்கு 100 பேர் சுத்தி வளைக்கும் போதே இவர் தான் காப்பாத்தினாரு அப்படின்னு ஒரு கதை விட்டீங்க பாத்தீங்களா? ரெட் டிராகன் எஃபெக்ட், அஜித் எஃபெக்ட், அந்த எஃபெக்ட், இந்த எஃபெக்ட்னு ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது நமக்கு காசு தான் வேஸ்ட். இது நீங்க ஒரு ஷோ ரீல் சொல்லுவாங்க இல்லையா, ரீல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு சீன் இருக்குல்ல, அது மாதிரி நிறைய ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கு ஒரு ஷேடு கொடுத்துட்டு போனீங்கன்னா அந்த படத்துடைய பேர்
குட் பேட் அக்லி. ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை வந்து குட் பேட் அக்லிக்கு பதிலாக குட் மேட் அக்லின்னு வச்சிருந்தா இன்னும் கரெக்டா இருந்தது. எங்களோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்களோட கருத்துக்கள் ஏதாவது முரண்பாடு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல